This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். மேல் ஃபீமேல் நீங்கள் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நார்மலாக மொபைல் ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்று கிளாஸில் பார்த்தோம்னா உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன, உயிர் குறில் எழுத்துக்கள் என்ன, அதில் உயிர் நெடில் எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றெல்லாம் உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் முதன்முறையாக தமிழ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் எழுத்துக்களில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துக்கள் பிறப்பு பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த எழுத்துக்கள் பிறப்பு சொன்னதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம், நீங்கள் தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் தாய்மொழி தவிர நீங்கள் எந்த மொழியை கற்றுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல எதை படித்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம். அதாவது அந்த மொழியோட இலக்கணத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த மொழியை உங்களால் எந்த ஒரு தப்பில்லாமல் பேசவும்க்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப துணை புரியும். அதாவது மொழியை பிழையில்லாமல் பேசணும் எழுதணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலோட்டமாக மட்டும் நுனிப்புள் மேயாதீங்க. முழுமையாக சென்று அந்த இலக்கணம் வரைக்கும் முழுமையாக கற்றுக்கோங்க. எந்த மொழியாக இருந்தாலும் சரி, இலக்கணத்தை கற்றுக்க ஆரம்பிக்க உங்களுக்கு அந்த மொழியில் பார்த்திங்கன்னா திறமை பெற்றவங்களாக மாறிடுவீங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் எழுத்துக்களின் பிறப்பு பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ நமக்கு தெரியும் அ, ஆ, இ, ஈ, உ எழுதிக்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரியும். உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது, அதாவது நம்ம உடம்புல எந்த பகுதியிலிருந்து உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாய் விட்டு ஃபஸ்ட்டு சொல்லி பாருங்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த பகுதியில் அதிர்வு வருதுன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி பாருங்கள். உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ, ஔ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் இதெல்லாம் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உயிரெழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அதிர்வு நமக்கு இந்த இடத்துல தான் ரீச் ஆகும். உயிரெழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குன்னா கழுத்துலேருந்து பிறக்கக்கூடியது உயிரெழுத்து. இந்த அக்குங்கிற ஆயுத எழுத்து மட்டும் எங்கேருந்து பிறக்குதுன்னா தலையை மையமாக வைத்து தான் பிறக்கக்கூடியது. நீங்கள் வாய் விட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கு அக்கு அப்படின்னு அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே தெரியும். உச்சந்தலை மேலே கை வச்சு பாருங்கள், உச்சந்தலையில் தான் அதிர்வு வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லும்போது நீங்கள் கழுத்தில் கை வச்சு பாருங்கள், மோஸ்ட்டாக கழுத்துலேருந்து தான் உங்களுக்கு அதிர்வு வரப்போகுது. இப்போ நமக்கு தெரியும் கசட தபர அப்படின்னா இது வல்லின எழுத்துன்னு சொல்லி தெரியும். வல்லின எழுத்துக்கள் ஆறும் எதை இடமா வச்சு பிறக்கக்கூடியது அப்படின்னா சொல்லி பாருங்கள், கசட தபர எங்க இடத்துல வருது, கசட தபர கசட தபர. கையை நல்லா வச்சு அழுத்தி பாருங்கள், மார்பில் இருந்து தான் கசட தபர எழுத்து வரக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்து பார்த்திங்கன்னா ஞனன நமன. இந்த ஞனன நமன எங்கிருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா மூக்கை இடமாய் கொண்டு தான் பிறக்கக்கூடியது ஞனன நமன மெல்லின எழுத்துக்கள். அடுத்தது எரள வரல. இடையின எழுத்துக்கள் எங்கிருந்து வரப்போகுதுன்னா கழுத்திலிருந்து தான் மோஸ்ட்டாக இடையின எழுத்துக்கள் வரக்கூடியது. அதாவது உயிரெழுத்துக்கள் 12மே கழுத்தை இடமாய் கொண்டு பிறக்கின்றன. அதில் ஆயுத எழுத்து பார்த்தோம்னா ஆயுத எழுத்து தலையை இடமாய் கொண்டு பிறகுது. கசட தபர வல்லின எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாய் கொண்டு பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் ஞனன நமன மூக்கை இடமாய் கொண்டு பிறக்கிறது. அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் கழுத்தை இடமாய் கொண்டு பிறக்கின்றன. மோஸ்ட்டாக தமிழ் எழுத்துக்கள் வாயை திறப்பதன் மூலமாகவே எழுத்துக்கள் பிறந்து விடுகிறது. மோஸ்ட்டாக உடலில் முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு அதெல்லாம் அது மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு எழுத்தை நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது வாயை ஓப்பன் பண்ணாவே அப்படிங்கிற அந்த சவுண்டே உங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா தமிழ் எழுத்து பிறப்பு ஸ்டார்ட் ஆகிடும். நன்றி.
அடுத்த வீடியோவில் இடப்பிறப்புனா என்ன, முயற்சி பிறப்புனா என்ன, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.